வெல்கம் டு ஐஸ்வர்யா அகாடமி. திஸ் இஸ் சந்தியா. நம்ம இன்னைக்கு என்ன டாபிக் பார்க்க போறோம் அப்படின்னா எஸ்எஸ்சியில கேட்டிருக்க டைம் அண்ட் டிஸ்டன்ஸ் சம் தான் பார்க்குறோம். ஓகேவா? இதுல என்ன கேட்டிருக்காங்க பாருங்க. லீனியர் ரேஸ் ஒன்று நடக்குதான். அதோட ரேஸோட டோட்டல் டிஸ்டன்ஸ் எவ்வளவு கொடுத்துருக்காங்கன்னா 1000 மீட்டர்னு கொடுத்துருக்காங்க. அதுல சலோனி அண்ட் ஸ்வேதா 2 பேர் பார்ட்டிசிபேட். சலோனிங்கிறவங்க ஸ்வேதாவை பீட் பண்றதுக்கு லீனியர் ரேஸ் அப்படிங்கிறது இப்படி ஒரு ரேஸ் இருக்குன்னு சொல்லலாம். இதுல சலோனி அப்படிங்கிறவங்க ஸ்வேதாவை பீட் பண்றதுக்கு ஏன்னா ஸ்வேதா முன்னாடி இருக்காங்க அப்படிங்க. அப்ப அவங்கள பீட் பண்றதுக்கு இவங்க 2 பேருக்கும் இருக்க டிஸ்டன்ஸ் எவ்வளவு அப்படின்னா 100 மீட்டர்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது வில் ஸ்வேதா பீட் சோனம். இன்னொரு பர்சன் இருக்காங்க சோனம் அப்படின்றாங்க. ஓகே, ஸ்வேதான்றவங்க சோனம் பீட் பண்றதுக்கு எவ்வளவு டிஸ்டன்ஸ் இருக்கு அப்படின்னு இருக்காங்க. 150 மீட்டர் இருக்கான். பை ஹவு மெனி மீட்டர்ஸ் டஸ் சலோனி பீட் சோனம்? என்ன பண்றாங்க, சலோனிங்கிறவங்க சோனம பீட் பண்ணி என்ன பண்ணிருக்காங்க, முன்னாடி போய் ரேஸ வின் பண்ணிருக்கிறதா சொல்றாங்க. இன் சேம் ரேஸ். அப்ப அவங்க எவ்வளவு டிஸ்டன்ஸை கவர் பண்ணி முன்னாடி போயிருக்காங்க அப்படின்னு தான் கேட்கறாங்க. ஸோ இதை எப்படி நம்ம டைம் அண்ட் டிஸ்டன்ஸ் தானே கொடுத்துருக்காங்க. ஸோ இதை எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்னா, ரெண்டும் தனித்தனியா பண்ணாம எக்ஸ்ன்ற பர்சன் எடுத்துக்கலாம், அடுத்தது ஒய்ன்ற ஒரு பர்சன் இருக்காங்க. இவங்க 2 பேரோட வேல்யூவையும் ஆட் பண்ணி யாரு கேட்கறாங்க, தேர்டா இருக்க பர்சனையும் என்ன பண்ணிருக்காங்க, பீட் பண்ணிருக்காங்க. ஸோ இது என்ன ஃபார்மேட்ல சால்வ் பண்ணலாம் அப்படின்னா, எக்ஸ் டிவைடட் பை ஒய் டிவைடட் பை டோட்டல் டிஸ்டன்ஸ் ஆர் லென்த்னு வச்சுக்கலாம். ஓகேவா? அப்ப எக்ஸ்ன்றது ஃபர்ஸ்ட் கொடுத்துருக்கு, டேட்டா எவ்வளவு கொடுத்துருக்காங்க 100ன்னு கொடுத்துருக்காங்க. பிளஸ் ஒய்ங்கிறது செகண்ட் டிஸ்டன்ஸ் எவ்வளவு கொடுத்துருக்காங்க 150 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. மைனஸ் எக்ஸ் ஒய். எக்ஸ்ங்கிறது இங்க கொடுத்துருக்கு ஆல்ரெடி 100 இன்ட்டு ஒய் 150 டிவைடட் பை டோட்டல் டிஸ்டன்ஸ் எவ்வளவு கொடுத்துருக்காங்க 1000ன்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? அப்ப இந்த ஈக்குவேஷனை சால்வ் பண்ணோம் அப்படின்னா இது ரெண்டையும் ஆட் பண்ணோம் அப்படின்னா 250 அப்படின்னு இருக்கும். மைனஸ் இது ரெண்டையும் மல்டிபிள் பண்ணோம் அப்படின்னா டைரக்டா என்ன பண்ணிக்கலாம், இதுக்கும் கேன்சல் பண்ணோம் அப்படின்னா ரிமைனிங் எவ்வளவு இருக்கு 15. ஸோ இதை சால்வ் பண்ணோம் அப்படின்னா 235ன்னு இருக்கும். அப்ப 235 ஒரு எக்ஸ்ட்ரா பீட் பண்ணி வின் பண்ணதுக்கு எவ்வளவு எடுத்திருக்காரு அப்படின்னு சொன்னோம்னா ஆப்ஷன் டி 235 மீட்டர் தான் இதுக்கான ஆன்சர். ஓகே, இதுல என்ன சொல்லிருக்குன்னா, ஒரு சர்க்குலர் ரேஸ் நடக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. அந்த சர்க்குலர் ரேஸோட டோட்டல் டிஸ்டன்ஸ் எவ்வளவு அப்படின்னா 400 மீட்டர் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஏங்கிறவங்க பீன்ற இடத்துக்கு, அதாவது ஏ அண்ட் பி 2 பேரும் ஸ்டார்ட் பண்றாங்க. அவங்களோட ஸ்பீட் என்னன்னு கொடுத்துருக்காங்க, ஏ வந்து 10 மீட்டர் பர் செகண்ட்னும் பீன்றவங்க 16 மீட்டர் பர் செகண்ட்ன்ற ரேஸ் ஸ்பீட்ல போறதா சொல்லியிருக்காங்க. அப்ப ஏன்றவங்க ஒரு ஸ்பீடு கொடுத்துருக்காங்க, ஏன்றவங்களுக்கு எவ்வளவு கொடுத்துருக்காங்க அப்படின்னா 10 மீட்டர் பர் செகண்ட்னு கொடுத்துருக்காங்க. அதே பீன்ற ஒரு பர்சன் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அவங்க என்ன ஸ்பீட்ல போறாங்க அப்படின்னா 16 மீட்டர் பர் செகண்ட்ல போயிருக்காங்க. அட் த சேம் டைம் ஃப்ரம் த சேம் பாயிண்ட். 2 பேருமே ஸ்டார்ட் பண்ற டைம் என்னன்னு சொல்லியிருக்காங்க, ஒரே டைம் தான் சொல்லியிருக்காங்க. சேம் டைம் அண்ட் த சேம் பாயிண்ட். 2 பேருமே ஸ்டார்ட் பண்ற பாயிண்ட் அப்ப என்னன்னு சொல்லியிருக்காங்க, ஒரே பாயிண்ட்னு சொல்லியிருக்காங்க. ஆஃப்டர் ஹவு மச் டைம் வில் தே மீட் த ஃபர்ஸ்ட் டைம் and the starting point. அப்ப 2 பேருமே ஸ்டார்ட் பண்ணனதுல இருந்து என்ன பண்றாங்க, அகைன் ஒரே இடத்துல மீட் பண்ணிக்கணும் அப்படின்னா when running in the same directionல தான் போறாங்க. அப்ப மீட் பண்ணிக்கணும்னா எந்த டைம் மீட் பண்ணிக்கோங்க அப்படின்னு தான் கேக்குறாங்க இல்லையா, சேம் டைரக்ஷன்ல போகும்போது. ஏன்னா ஸ்பீடு வேற வேறையா இருக்கு, 2 பேருக்குமே எப்படி இருக்கு, ஸ்பீடு வேற வேற. சோ அத எவ்வளவு நேரம் எடுத்துக்குவாங்கன்னு தான் கேக்குறாங்க. சோ இதை எப்படி சால்வ் பண்ணா, ஃபர்ஸ்ட் டிஸ்டன்ஸ் எவ்வளவு கொடுத்துருக்காங்க, டிஸ்டன்ஸ் 400 மீட்டர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அடுத்தது டைம், ஏன்றவங்களுக்கான டைம் என்ன கொடுத்துருக்காங்க 10 மீட்டர் பர் செகண்ட்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நம்மளுக்கு ஸ்பீடு வேணும். ஆக்சுவலி இங்க ஸ்பீடு தான் கொடுத்துருக்காங்க, டைம் கண்டுபிடிக்கணும் இல்லையா. ஸ்பீடு கொடுத்துருக்காங்க, டைமை கண்டுபிடிக்கணும். ஸ்பீடையும் டிஸ்டன்ஸையும் வச்சு என்ன பண்ணிக்கலாம், டைம் கண்டுபிடிக்கலாமா? நம்ம டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கணும்னா என்ன பண்ணுவோம், ஸ்பீடையும் டைமையும் மல்டிபிள் பண்ணுவோம். ஆனா நம்மளுக்கு கேட்டிருக்கிறது என்ன கேட்டிருக்காங்க, இங்க டைம் தான் வேணும். அப்ப டைம் வேணும் அப்படின்னா என்ன பண்ணுவோம், டிஸ்டன்ஸையும் ஸ்பீடையும் என்ன பண்ணுவோம், டிவைட் பண்ணிக்குவோம். ஓகே, அப்ப டிஸ்டன்ஸ் நம்மளுக்கு எவ்வளவு கொடுத்துருக்காங்க 400 மீட்டர்னு கொடுத்துருக்காங்க. ஏன்ற பர்சனோட ஸ்பீட் எவ்வளவு கொடுத்துருக்காங்க 10ன்னு கொடுத்துருக்காங்க. இப்ப இதையும் கேன்சல் பண்ணோம்னா இவங்களுக்கான டைம் என்ன கிடைக்கும் 40 செகண்ட்ஸ்னு கிடைக்கும். ஓகே, அடுத்தது பீன்ற பர்சனோட ஸ்பீடு எப்படி கால்குலேட் பண்ணுவோம், ஸ்பீடு கொடுத்துருக்காங்க இல்லையா, எவ்வளவு ஸ்பீடு கொடுத்துருக்காங்க 16ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஸ்பீடை வச்சு என்ன பண்ணிக்கலாம், டைம் கண்டுபிடிச்சிக்கலாமா. அப்ப டைம் வேணும் அப்படின்னா டிஸ்டன்ஸ் எவ்வளவு கொடுத்துருக்காங்க, அதே சேம் டிஸ்டன்ஸ் தான் 400 மீட்டர் டிவைடட் பை எவ்வளவு டைம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 16. அப்ப இது ரெண்டையும் கேன்சல் பண்ணோம்னா இவங்களுக்கான டைம் எவ்வளவு கிடைக்கும்,
ரெண்டையும் டிவைட் பண்ணோம் அப்படின்னா 25ன்னு கிடைக்குமா, 25 செகண்ட்ஸ்னு கிடைக்கும். ஓகே, இப்போ என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா ரெண்டு பேருமே ஆஃப்டர் ஹவு மச் டைம் தெல் மீட் சேம், அதாவது ரெண்டு பேரும் ஒரே டைம்ல மீட் பண்ணிக்கணும் அப்படின்னா என்ன டைம்ல மீட் பண்ணிக்குவாங்க அப்படின்னு தான் கேட்குறாங்க. ஸோ என்ன டைம்ல மீட் பண்ணிக்குவாங்க அப்படின்னா இந்த இடத்துல என்ன பண்ணணும், எல்சிஎம் எடுக்கணும். ஓகேவா, அப்ப எல்சிஎம் எடுத்தாதான் ரெண்டு பேரும் என்ன டைம்ல மீட் பண்ணிக்குவாங்க. அப்ப 40க்கும் 25க்குமான எல்சிஎம் எவ்வளவு வரும், எல்சிஎம் எவ்வளவு வரும் அப்படின்னா 40 × 20 25 ரெண்டுமே ஒரே நம்பரால டிவைட் பண்ணோம் அப்படின்னா எவ்வளவா இருக்கும், 200 மீட். அப்ப 200ங்கிறது தான் இதுக்கான கரெக்டான ஆன்சர். ஆப்ஷன் பி தான் இதுக்கான ஆன்சர். ஓகே, இந்த சம்ல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஒரு சர்க்குலர் பார்க் இருக்கான், அதோட டோட்டல் டிஸ்டன்ஸ் எவ்வளவுன்னு கொடுத்துருக்காங்க அப்படின்னா 3300 மீட்டர் அப்படி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஏ அண்ட் பி ஸ்டார்ட் ஃப்ரம் த சேம் பாயிண்ட், ஏவும் பியும் சேம் ஒரே பாயிண்ட்ல தான் என்ன பண்றாங்களா ஸ்டார்ட் பண்ணிருக்காங்களா. ரன்னிங் இன் த ஆப்போசிட் டைரக்ஷன். ஸோ என்ன சொல்றாங்க, ஆப்போசிட் டைரக்ஷன், ஏன்றவங்க இப்படி போறாங்க அப்படின்னா பின்றவங்க இப்படி போறாங்க. ஆனா ஸ்டார்ட் பண்ற டைம் என்னது, ரெண்டுமே ஒண்ணுதான். இது ஏன்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இது பின்னு சொல்லியிருக்காங்க. ஏன்றவங்களோட ஸ்பீடு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா 18 km/h கொடுத்துருக்காங்க. இவங்களோட ஸ்பீடு 18 km/h. அடுத்தது பீன்றவங்க எடுத்துக்கிற டைம் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஸ்பீட் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா 4 km/h கொடுத்துருக்காங்க. ஓகேவா, அடுத்தது when they will meet the first time on the ட்ராக் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்ப ஃபர்ஸ்ட் டைம் ரெண்டு பேரும் மீட் பண்ணிக்கிற டைம் என்னன்னு கேக்குறாங்க. ஸோ டைம் கண்டுபிடிக்கணும். இங்க கிலோமீட்டர்ல கொடுத்துருக்காங்க, இங்கேயும் கிலோமீட்டர்ல கொடுத்துருக்காங்க. ஆனா இங்க என்ன ஆன்சர்ல இருக்கு, எல்லாமே செகண்ட்ஸ்ல இருக்கு. ஸோ செகண்ட்ஸ்ல ஆன்சரா இருக்கு அப்படின்னா என்ன பண்ணுவோம், செகண்ட்ஸா மாத்தணும். ஸோ கிலோமீட்டரை என்னவா பண்ணணும், மீட்டரா மாத்தணும் அப்படின்னா என்ன பண்ணுவோம், 5/18 கட் பண்ணுவோம். அப்ப 18 இருக்கும் இல்லையா. இதையும் கட் பண்ணோம் அப்படின்னா இங்க 5ன்னு கிடைக்கும். அதே மாதிரி இங்க 4 × 5/18. ஓகே, அப்ப இதையும் கேன்சல் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கும், 1 and 9ன்னு கிடைக்கும். அப்ப இதுக்கான ஆன்சர் என்ன இருக்கும், 5/9 இருக்கும் இல்லையா. சாரி, இங்க 2 தான் இருக்கும். அப்ப இது ரெண்டையும் மல்டிபிள் பண்ணோம்னா 2 × 10ன்னு இருக்கும். ஓகே, அப்ப இது என்னது, ரெண்டு பேருக்கும் இருக்கிற என்ன கண்டுபிடிச்சிருக்கோம் அப்படின்னா ரெண்டு பேரையும் செகண்ட்ஸா மாத்திட்டோம் இல்லையா, மீட்டரா மாத்திருக்கோம். இது ரெண்டுமே மீட்டர்ஸ். ஓகே, தென் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா ரெண்டு பேரும் ஆப்போசிட் டைரக்ஷன்ல போறாங்க. ஆப்போசிட் டைரக்ஷன்னா என்ன பண்ணுவோம், ரெண்டு பேரையும் ஆட் பண்ணுவோம் இல்லையா. அப்ப இவங்களோட ஸ்பீடையும் என்ன பண்ணிக்கலாம், ஆட் பண்ணிக்கலாமா. அப்ப 5 + 10/9 இருக்கும். அப்ப ரெண்டையும் ஆட் பண்ணோம் அப்படின்னா இது டினாமினேட்டர் வேற வேறையா இருக்கு. ஸோ மல்டிபிள் பண்ணோம்னா 9 × 5 45 + 10 அப்ப எவ்வளவு இருக்கும், 55/9 அப்படிங்கிறது தான் இதுக்கான ரிலேட்டிவ் ஸ்பீடு. ஓகே, நம்மளுக்கு என்ன கேட்டிருக்காங்க, மாத்திக்க ரெண்டு பேருக்குமான டைம் கேட்டிருக்காங்க. டைம் வேணும் அப்படின்னா என்ன பண்ணுவோம், டிஸ்டன்ஸையும் ஸ்பீடையும் டிவைட் பண்ணுவோம். ஸோ டைம் வேணும் அப்படின்னா இங்க ரிலேட்டிவ் ஸ்பீட் தான் எடுத்துக்குவோம். டைம் நம்மளுக்கு டிஸ்டன்ஸ் எவ்வளவு கொடுத்துருக்காங்க, 3000ங்கிறது தான், 3300ங்கிறது தான் இதுக்கான டோட்டல் டைம். ஸ்பீடு நம்ம ரிலேட்டிவ் ஸ்பீடு என்ன கண்டுபிடிச்சிருக்கோம், 55/9. ஸோ இது இந்தாண்ட வந்துச்சு அப்படின்னா 3300 × 9/55. ஓகே, அப்ப இதையும் கட் பண்ணோம் அப்படின்னா இது 3 டைம்ஸ், இது 5 டைம்ஸ்ன்னு இருக்கும். அப்ப இங்க ஒரு 0, இதையும் கட் பண்ணோம்னா 6 and 0. இது ரெண்டையும் மல்டிபிள் பண்ணோம், 9 × 45 450ங்கிறது தான் இதுக்கான ஆன்சர். ஆப்ஷன் பி தான் இதுக்கான ஆன்சர். ஓகே, இந்த சம்ல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஒரு ரேஸ் நடக்குதான், அதுல ஏ அண்ட் பி ரெண்டு பேரும் ரன் பண்றாங்க. டோட்டல் ரேஸ் எவ்வளவு லென்த் அப்படின்னா 18 கிலோமீட்டர்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா, டோட்டலா எவ்வளோ டிஸ்டன்ஸ் தான் ரெண்டு பேரும் ரேஸ் கலந்துக்கிறாங்க அப்படின்னா 18 கிலோமீட்டர். சர்க்குலர் ட்ராக் ஆஃப் த லென்த் என்ன கொடுத்துருக்காங்க, சர்க்குலர் ட்ராக் ஆஃப் த லென்த், ட்ராக்கோட லென்த் என்னன்னு கொடுத்துருக்காங்க அப்படின்னா 800 மீட்டர்னு கொடுத்துருக்காங்க. போத் கம்ப்ளீட் த அரவுண்ட் அதாவது என்ன சொல்லியிருக்காங்க, 1 ரவுண்டை கம்ப்ளீட் பண்றதுக்கு 200 செகண்ட்ஸ்னும், ரெண்டாவது இன்னொன்னு என்ன பீன்றவங்க கம்ப்ளீட் பண்றதுக்கு எவ்வளவு செகண்ட்ஸ் எடுத்துக்குதான், 250 செகண்ட்ஸ் எடுத்துக்குதான்னு சொல்லிருக்காங்க. ஆஃப்டர் ஹவு மச் டைம் ஃப்ரம் த ஸ்டார்ட் வில் த ஃபாஸ்டர் பர்சன் மீட் த ஸ்லோயர் பர்சன். ரெண்டு பேரும் மீட் பண்ணிக்கிறதுக்கு என்ன டைம், ஃபாஸ்டா போறவங்களுக்கும் ஸ்லோவா போறவங்களும் ரெண்டு பேர் இருக்காங்க.
அவங்க ரெண்டு பேரும் என்ன டைம்ல மீட் பண்ணிக்குவாங்கன்னு தான் கொஸ்டின் கேக்குறாங்க இல்லையா? சரி ஓகே, இப்ப அப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா என்ன பண்ணுவோம்? 200ங்கிறது ஃபர்ஸ்ட் பர்சன், செகண்ட் 250 இல்லையா? டைம் அண்ட் டிஸ்டன்ஸ்ல அப்படின்னா ரெண்டு பேரையும் கம்பேர் பண்ணி கண்டுபிடிக்கணும். அப்ப இன்ட்டு 500 இந்த ஈக்குவேஷனை சால்வ் பண்ணோம் அப்படின்னா என்ன கிடைக்கும்? 225 அப்படின்னா இங்க எவ்வளவு இருக்கும்? 5000 இருக்குமா? 50,000 டிவைடட் பை இங்க எவ்வளவு இருக்கும்? 50 அப்படின்னு இருக்கும். அப்ப இதையும் கட் பண்ணோம் அப்படின்னா 1000. அப்ப ஒவ்வொரு தடவையும் எவ்வளவு செகண்ட்ஸ்க்கு ஒரு தடவை அவங்க மீட் பண்ணிக்குவாங்களாம்? 1000 செகண்ட்ஸ்க்கு ஒன்ஸ் என்ன பண்ணிக்குவாங்களாம்? மீட் பண்ணிக்குவாங்களாம். சோ இவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா, அப்ப 18 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல எந்த டைம்ல மீட் பண்ணிக்குவாங்கன்னு தான் கேக்குறாங்க. ஒவ்வொரு 1000 செகண்ட்ஸ்க்கு ஒன்ஸ் என்ன பண்ணிக்குவாங்க? மீட் பண்ணிக்குவாங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? அப்ப 1000 இங்க 18 கிலோமீட்டர்னு கொடுத்துருக்காங்க. சோ கிலோமீட்டர் இங்க எல்லாமே என்னவா இருக்கு? செகண்ட்ஸ்லயும் இருக்கு, மீட்டர்ல இருக்கு. சோ இதையும் என்ன பண்ணிக்கலாம்? மீட்டரா மாத்திக்கிறோம். அப்படின்னா என்ன 18,000 வரும். டிவைடட் பை என்ன பண்ண? 800 கிலோமீட்டர், 800 மீட்டர் தான் லென்த் என்ன பண்றோம்? கிராஸ் பண்றோம். சோ லென்த்தோட என்ன பண்ணிக்கிறோம்? இதையும் டிவைட் பண்றோம். இன்ட்டு என்ன ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ற டைம் கொடுத்துருக்காங்க அப்படின்னா 200 செகண்ட்ஸ். ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் அவங்க என்ன சொல்லியிருக்காங்க? ஃபாஸ்டா போறவன் அண்ட் ஸ்லோவா போறவன். இவன் தானே ஃபாஸ்டா போறவன். 200 செகண்ட்ஸ்ல ரீச் ஆயிட்டானா அப்ப அவன் ஃபாஸ்டா போறவன் இல்லையா? 250 செகண்ட்ஸ் எடுத்துக்கிறாங்க அப்படின்னா இவங்க ஸ்லோவா போறதா சொல்லியிருக்காங்க. அப்ப ஃபாஸ்டா போறவங்களோட டைமை வச்சு என்ன பண்ணிக்கலாம்? இதை கால்குலேட் பண்ண. அப்ப இதையும் கட் பண்ணோம் அப்படின்னா எவ்வளவு இருக்கும்? அண்ட் 0 இவங்களையும் கட் பண்ணோம்னா 22.5 இருக்கும். ஸோ இதை மல்டிபிள் பண்ணோம் அப்படின்னா 4500 அப்படின்னு கிடைக்கும். ஓகேவா? ஆனா என்ன சொல்லியிருக்காங்க? How much time from the start will the faster person and slower person ரெண்டு பேரும் லாஸ்ட் டைம் எப்ப மீட் பண்ணிக்கிட்டாங்க? என்ன சொல்லிருக்கோம் ஆல்ரெடி? 1000 செகண்ட்ஸ்க்கு ஒன்ஸ் மீட் பண்ணிக்காங்க அப்படின்னா அப்ப லாஸ்டா 4500ல முடிச்சிருக்காங்க. ஓகே, முடிச்சிருக்காங்கன்னா அதுக்கு முன்னாடி என்ன டைம் இருக்கும்? ஃபர்ஸ்ட் 1000 செகண்ட்ஸ்னா செகண்ட் 2000ல மீட் பண்ணிருப்பாங்க, அடுத்தது 3000 செகண்ட்ஸ்ல மீட் பண்ணிருப்பாங்க, அடுத்தது 4000 செகண்ட்ஸ்ல தான் மீட் பண்ணிருப்பாங்க. அப்ப இதுல லாஸ்டா மீட் பண்ண டைம் என்ன? 4000 செகண்ட்ஸ். சோ 4000 செகண்ட்ஸ் தான் இதுக்கான ஆன்சர். ஆப்ஷன் பி. இந்த சம்ல என்னன்னா, ஒரு கான்ஸ்டபிள் ராம் அப்படின்றவங்க 225 பிஹைண்ட் என்ன சொல்லியிருக்காங்க? டோட்டல் டிஸ்டன்ஸ் சொல்லியிருக்காங்க. தீப் சோமாஸ் அது அவங்களை பிடிக்கிறதுக்கு ராம் வந்து 500 மீட்டர் டிஸ்டன்ஸ் ரீச் பண்ணியிருக்காரு. சோமாஸ்ங்கிற ஒரு எவ்வளவு தூரம் ரன் முன்னாடி போறாங்க அப்படின்னா 30 மீட்டர் மினிட்ஸ்க்கு முன்னாடி, அதாவது 30 மீட்டர் இன் எ மினிட், ஒரு மினிட்க்கு 30 மீட்டர் என்ன பண்றாங்களாம்? கடக்கிறதா சொல்லியிருக்காங்க. அட் வாட் டைம் வில் த கான்ஸ்டபிள் ராம் கேட்ச் த தீஃப்? திருடனை பிடிக்கிறதுக்கு ராம்க்கு எவ்வளோ டைம் எடுத்துக்கும் அப்படின்னு தான் கொஸ்டின் கேட்குறாங்க. ஓகேவா? ரெண்டு பேரோட ஸ்பீடும் வேற வேற. ரெண்டு பேரும் என்ன பண்ணியிருக்காங்க பாருங்க, இவங்க ரன் பண்றது 50 மீட்டர், ஒரு மினிட்ஸுக்கு 50 மீட்டர் டிஸ்டன்ஸ்ல இவர் போறதா சொல்லியிருக்காங்க. இவரு சோமாஸ்ங்கிறவரை 30 மீட்டர் டிஸ்டன்ஸ்ல போறதா சொல்லியிருக்காங்க. ஒரு மினிட்ஸ்க்கு 30 மீட்டர் என்ன பண்றாங்க? கடக்குறாங்க. சோ சோமாஸை பிடிக்கிறதுக்கு ராம்க்கு எவ்வளவு டைம் ஆகும் அப்படின்னு தான் கேட்கறாங்க. சோ இதை எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்னா, இங்க ரிலேட்டிவ் ஸ்பீடு தான் கொடுத்துருக்காங்க. சோ ரெண்டு பேருமே ஓடுற ஸ்பீடுங்கிறது சேம் டைரக்ஷன் தான் கொடுத்துருக்காங்க. சோ சேம் டைரக்ஷன் என்ன பண்ணுவோம்? டிஃபரன்ஸ் எடுப்போம். அப்ப அவங்க 50 மீட்டரு மைனஸ் 30 மீட்டர், ரெண்டு பேருக்கும் டிஃபரன்ஸ் கண்டுபிடிச்சோம் அப்படின்னா ரிலேட்டிவ் ஸ்பீடிங் என்ன கிடைக்கும்? 20 மீட்டர்னு கிடைக்கும். ஓகேவா? 20 மீட்டருங்கிறது ரிலேட்டிவ் ஸ்பீடு. டோட்டல் டிஸ்டன்ஸ் எவ்வளவு கொடுத்துருக்காங்க? 225. இங்க என்ன கண்டுபிடிக்கணும்? டிஸ்டன்ஸையும் ரிலேட்டிவ் ஸ்பீடையும் வச்சு என்ன பண்ணிக்கலாம்? டைம் கண்டுபிடிச்சிடலாமா? டைம் வேணும் அப்படின்னா என்ன பண்ணுவோம்? டிஸ்டன்ஸையும் ஸ்பீடையும் டிவைட் பண்ணுவோம். இங்க ஸ்பீடுங்கிறது ரிலேட்டிவ் ஸ்பீடு தான் இருக்கு. ஸோ ரிலேட்டிவ் ஸ்பீடை என்ன பண்ணுவோம்? டிவைட் பண்ணுவோம். 225 டிவைடட் பை ரிலேட்டிவ் ஸ்பீடு என்ன கொடுத்துருக்காங்க? 20. ஸோ இதை கேன்சல் பண்ணோம் அப்படின்னா என்ன கிடைக்கும்? 20 அப்படின்னா 11.25 கிடைக்கும் இல்லையா? 11.25ங்கிறது 11ங்கிறது என்னதுன்னா மினிட்ஸ், 25ங்கிறது என்ன? இங்க செகண்ட்ஸா கொடுத்துரு. ஸோ செகண்ட்ஸா மாத்தணும் இல்லையா? அப்ப செகண்ட்ஸா மாத்தணும் அப்படின்னா என்ன பண்ணுவோம்? 60ஆல மல்டிபிள் பண்ணுவோமா? 25 into 60ஆல மல்டிபிள் பண்ணோம் அப்படின்னா எவ்வளவு கிடைக்கும்? 30
15 இல்லையா? அப்ப 15ங்கிறது அப்ப நம்மளுக்கு என்ன டைம் இருக்கும்? 11 minutes and 15 seconds ன்னு மாறும் இல்லையா? அப்ப செகண்ட்ஸ் இதுக்கான ஆன்சர் என்ன? 11 minutes 15 secondsல என்ன பண்ணிடுவாரு? தீஃப அவரு ரீச் பண்ணிடுவாரு. ஆப்ஷன் டி தான் இதுக்கான ஆன்சர். ஓகே, இந்த சம்ல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா 2 person ஸ்டார்ட் இயர் ரன்னிங் ஆன் இயர் சர்க்குலர் ட்ராக். அவங்களோட ஸ்பீடு கொடுத்துருக்காங்க. 2 பேருக்குமே என்னதான் கொடுத்துருக்காங்க? ஸ்பீடு மட்டும் தான். இவங்க 20 மீட்டர் per secondல போவாங்க, இன்னொரு பர்சன் வந்து 30 மீட்டர் per secondல போறாங்க. 2 பேருமே ஆப்போசிட் டைரக்ஷன் சொல்லியிருக்காங்க. ஆப்போசிட் டைரக்ஷனாலே இங்க என்ன பண்ணுவோம்? 2 பேருமே ஆப்போசிட் டைரக்ஷன்ல போறாங்க அப்படின்னா என்ன பண்ணுவோம்? அந்த இடத்துல பிளஸ் பண்ணுவோம். ஓகே, இஃப் த சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் எ சர்க்கிள் ட்ராக் இன் என்ன சொல்லியிருக்காங்க? 100 மீட்டர்ல இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதோட டோட்டல் டிஸ்டன்ஸ் எவ்வளவுன்னு சொல்லியிருக்காங்க? 100 மீட்டர்னு சொல்லியிருக்காங்க. ஃபைண்ட் ஹவு மெனி டிஸ்டிங்க்ட் பாயிண்ட் தே வில் கிராஸ் ஈச். 2 பேருமே டிஸ்டிங்க்டா கிராஸ் பண்ற டைம் என்ன அப்படின்னு கேக்குறாங்க. சோ இதை எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்னா, டோட்டலா இவங்க 2 பேருக்கும் என்னதான் கொடுத்துருக்காங்க? ஸ்பீடு தான் கொடுத்துருக்காங்க. ஸோ டிஸ்டிங்ஸ் அப்படின்னா 2 பேரோட ஸ்பீடையும் என்ன பண்ணுவோம்? டிவைட் பண்ணுவோம். அவங்க ஃபர்ஸ்ட் ஸ்பீடு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தா 20 மீட்டர் per secondனும் செகண்ட் பர்சனோட ஸ்பீடு எவ்வளவு கொடுத்துருக்காங்கன்னா 30 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இது ரெண்டையும் கேன்சல் பண்ணோம் அப்படின்னா 2/3ன்னு கொடுத்துருக்காங்க. நம்மளுக்கு ரிலேட்டிவ் ஸ்பீடு என்ன கொடுத்துருக்காங்க? ஆப்போசிட் டைரக்ஷன் கொடுத்துருக்காங்க. அப்ப ஸ்பீடு ரெண்டையும் என்ன பண்ணிக்குவோம்? ஆட் பண்ணிக்குவோம். 2 + 3 ரெண்டையும் ஆட் பண்ணோம்னா என்ன கிடைக்கும்? 5. அப்ப 5ங்கிறது தான் இதுக்கான டிஸ்டிங்க்ட் பாயிண்ட். ஓகே, ஆப்ஷன் சி தான் இதுக்கான ஆன்சர். ஓகே, P and Q 2 பேரும் என்ன பண்றாங்க? 400 மீட்டர் டிஸ்டன்ஸ் இருக்கிற ஒரு ரேஸ்ல என்ன பண்றாங்க? பார்ட்டிசிபேட் பண்றாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. Pன்றவங்களோட ஸ்பீட் எவ்வளவு கொடுத்துருக்காங்க? 12 கிலோமீட்டர்னு கொடுத்துருக்காங்க இவங்களோட ஸ்பீடு. ஓகேவா? இங்க கிலோமீட்டர் per hourனு கொடுத்துருக்காங்க. நம்மளுக்கு இங்க இருக்கிறது மீட்டர்ல இருக்கு. ஸோ இதை என்ன பண்ணிக்கலாம்? மீட்டரா மாத்திக்கலாமா? 12 கிலோமீட்டரை மீட்டரா மாத்தணும் அப்படின்னா என்ன பண்ணுவோம்? 5/18 கட் பண்ணுவோம். இது P ஓட என்ன கண்டுபிடிக்கிறோம்? ஸ்பீடு கண்டுபிடிக்கிறோம். ஓகேவா? அப்ப இதையும் கட் பண்ணோம் அப்படின்னா 6ஆல கட் பண்ணோம் அப்படின்னா இது 2 டைம்ஸ், இது 3 டைம்ஸ். அப்ப ரெண்டையும் கேன்சல் பண்ணோம் அப்படின்னா 10/3ங்கிறது மீட்டர் per செகண்டா மாறிடும். ஓகேவா? அடுத்தது P gives Q a start of 20 meter still beat. அதாவது 20 மீட்டர் என்ன பண்றாங்களாம்? பீட் பண்றதுக்கு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. சோ இவங்க அந்த 20 மீட்டர் டிஸ்டன்ஸை இவங்க கொடுக்கறதா கிவ்ஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. சோ இந்த இடத்துல என்ன பண்ணணும் அப்படின்னா, இவங்க கொடுத்துருக்கிறது என்ன பண்ணலாம்? ஸ்பீடா மாத்திட்டோம். இப்ப இவங்களோட Pன்றவங்களோட டிஸ்டன்ஸ், அதாவது டிஸ்டன்ஸை வச்சு என்ன பண்ணிக்கலாம்? ஸ்பீடையும் டிஸ்டன்ஸையும் டிவைட் பண்ணோம்னா இவங்க எடுத்துக்கிற டைம் என்னன்னு கண்டுபிடிச்சிடலாமா? ஏன்னா டைம் வேணும் அப்படின்னா டிஸ்டன்ஸையும் ஸ்பீடையும் டிவைட் பண்ணுவோம். டிஸ்டன்ஸ் டோட்டலா எவ்வளவு கொடுத்துருக்காங்க? 400 மீட்டர்னு கொடுத்துருக்காங்க. ஸ்பீட் என்னன்னு இருக்கு? 10/3 இருக்கு. ஸோ 10/3ங்கிறது என்னவாகும்? நியூமரேட்டரா சேஞ்ச் ஆயிடுச்சுன்னா இது ரெண்டையும் கேன்சல் பண்ணோம்னா எவ்வளவு கிடைக்கும்? 12 120 அப்படின்னு கிடைக்கும். இந்த 120 மீட்டர்ல இருந்து தான் என்ன பண்றாங்கன்னு சொல்றாங்க, P gives Q a start 20 meter and still என்ன சொல்லியிருக்காங்க? பீட் ஹிம் 13 மீட்டர்னு சொல்லியிருக்காங்க. அப்ப இத பீட் பண்றதுக்கு எவ்வளவு எடுத்துக்குமா? 13 செகண்ட்ஸ் எடுத்துக்கிறதா சொல்லியிருக்காங்க. சோ இந்த டைமோட இன்னும் 13 மீட்டர் என்ன பண்ணிக்கலாங்க? அதிகமா எடுத்துக்கிறதா சொல்லியிருக்காங்க. அப்ப 120 + 13 அப்படின்னா எவ்வளவு இருக்கும்? 133 செகண்ட்ஸ்னு இருக்கும். ஓகேவா? அப்ப Pன்றவங்களோட டைம் தெரிஞ்சிருச்சு. இப்ப Qக்கு என்னவா இருக்கும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இப்ப Pயோட என்ன பண்ணிட்டோம்? டைம் கண்டுபிடிச்சிட்டோம். நெக்ஸ்ட் Q a start of 20 மீட்டர் என்ன பண்றாங்க? கிவ்ஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. சோ கிவ்ஸ்னா என்ன பண்ணும்? டோட்டலா இருக்க 400 மீட்டர்ஸ்ல 20 மீட்டர் என்ன பண்றாங்க? ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி எடுத்துட்டு தான் சொல்றாங்க. அப்ப இதை எப்படி எடுத்துக்கலாம்னா 400 மீட்டர் மைனஸ் 20 மீட்டர், இதுதான் யாரோடது? Qவோடது. அப்ப எவ்வளவு இருக்கும்? 380 மீட்டர் இருக்கும் இல்லையா? 380 மீட்டர் தான் Qன்றவங்க எடுத்துக்கிறத சொல்லியிருக்காங்க. ஓகே, இப்ப என்ன கேக்குறாங்கன்னா Qவோட ஸ்பீட் என்னன்னு கேக்குறாங்க. Qவோட ஸ்பீட் வேணும் அப்படின்னா என்ன பண்ணிட்டோம்? டிஸ்டன்ஸ் இருக்கு, ஸ்பீடு இருக்கு. டிஸ்டன்ஸ் எவ்வளவு கொடுத்துருக்காங்க? 380 மீட்டர்னு இருக்கு. டிவைடட் பை ஸ்பீட் எவ்வளவு கண்டுபிடிச்சிருக்கோம்? 133. சோ இது என்னவா இருக்கு? மீட்டர்ல இருக்கு, இதுவும் செகண்ட்ஸ்ல இருக்கு. ஆனா ஆன்சர்ஸ் என்ன கேக்குறாங்க? கிலோமீட்டர் per hour-ஆ கேக்குறாங்க. கிலோமீட்டர் per hour-ஆ வேணும் அப்படின்னா என்ன பண்ணுவோம்? 18/5ஆல கட் பண்ணுவோம். அப்ப இதை சிம்பிளிஃபை பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு ஆன்சர் என்ன கிடைக்கும்? 10. இதெல்லாம் கட் பண்ணோம் அப்படின்னா கேன்சல் பண்ணி 29 கிலோமீட்டர்
per hourனு கிடைக்கும். ஓகே, அப்ப 10.29 ஆப்ஷன் பி தான் இதுக்கான ஆன்சர். இந்த சம்ல என்னன்னா A and B ரெண்டு பேரு வாக் பண்றாங்க அரௌண்ட் a circular path. அதாவது ரெண்டு பேரும் நடக்கிறது என்ன கிரவுண்ட் அப்படின்னா சர்க்குலர் பாத்துன்னு தான் சொல்லியிருக்காங்க. எவ்வளவு டிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னா 10 கிலோமீட்டருங்கிறது டிஸ்டன்ஸ். ஓகேவா, அப்ப சர்க்கம்ஃபரன்ஸ் த ஸ்டார்டிங் டுகெதர் ஃப்ரம் த சேம் பாயிண்ட் அண்ட் த சேம் டைரக்ஷன். ரெண்டு பேரும் ஸ்டார்ட் பண்ண பாயிண்ட்டும் சேம் தான், போற டைரக்ஷனும் என்னதுன்னு சொல்லியிருக்காங்க சேம்னு தான் சொல்லியிருக்காங்க. இஃப் தேர் ஸ்பீட் ஆர் 3 கிலோமீட்டர் பர் ஹவர்னோ இன்னொருத்தரோடது 2 கிலோமீட்டர் பர் ஹவர்னு கொடுத்துருக்காங்க. ஏன்றவங்களது 3 கிலோமீட்டர் பர் ஹவர், பீன்றவங்களது 2 கிலோமீட்டர். ஸோ இதை வச்சு என்ன பண்ணிருக்கலாம், இவங்க ரெண்டு பேருக்கும் ஸ்பீடு கொடுத்துருக்காங்க. ஸ்பீடை வச்சு என்ன பண்ணிடலாம், டைமை கண்டுபிடிச்சிருக்கலாமா. டிஸ்டன்ஸ் ரெண்டு பேருக்குமே என்னதுதான் சேம் தான். அப்ப ஏன்ற பர்சனோட ஸ்பீடு வேணும், சாரி டைம் வேணும் அப்படின்னா என்ன பண்ணுவோம், டிஸ்டன்ஸ் டிவைடட் பை ஸ்பீடு. டிஸ்டன்ஸ் என்ன கொடுத்துருக்காங்க 10 கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஏன்ற பர்சனோட ஸ்பீடு எவ்வளவு கொடுத்துருக்காங்க 3ன்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, அடுத்தது பீன்ற பர்சனோட டைம் வேணும் அப்படின்னா என்ன பண்ணுவோம், டிஸ்டன்ஸ் டிவைடட் பை சேம் ஸ்பீடு. டிஸ்டன்ஸ் சேம், அதே தான் 10 டிவைடட் பை 2. ஸோ இதையும் கேன்சல் பண்ணோம் அப்படின்னா என்னன்னு கிடைக்கும், இவங்களோட டைம் 5ன்னு கிடைக்கும். ஓகேவா, இப்ப இது 5 ஹார்ஸ்ன்னு இருக்கு, அடுத்தது இது 10/3 ஹார்ஸ்ன்னு இருக்கு. ஓகே, நெக்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா ஆஃப்டர் ஹவு மெனி ஹார்ஸ் வில் தே அகெயின் த ஸ்டார்டிங் பாயிண்ட். ரெண்டு பேரும் ஸ்டார்டிங் பாயிண்ட் வர்றதுக்கு என்ன டைம் ஆகும் அப்படின்னு தான் கேட்கறாங்க. ஸோ ஸ்டார்டிங் பாயிண்ட் வர்றதுக்கு ஆகிற டைம் என்ன பண்ணுவோம், எல்சிஎம் எடுத்து தான் கண்டுபிடிப்போம். எல்சிஎம் எடுக்கிறதுனா என்ன பண்ணுவோம், 10/3ன்னு இருக்கு, இங்க 5ன்னு இருக்கு. ஸோ ரெண்டு பேருக்கும் எல்சிஎம் எடுக்கணும்னா 10/5 and 5/1 இருக்கும். ஸோ எல்சிஎம் அப்படின்னா மேல இருக்கிறதுக்கு எல்சிஎம்னும் கீழே இருக்கிறதுக்கு ஹெச்சிஎஃப்னு கண்டுபிடிப்போம். ஸோ இதை சால்வ் பண்ணோம் அப்படின்னா என்ன ஆன்சர் கிடைக்கும், 10ங்கிறது தான் இதுக்கான ஆன்சர். ஓகே, அப்ப ஆப்ஷன் சி தான் இதுக்கான ஆன்சர். ஓகே, இந்த சம்ல என்ன சொல்லியிருக்காங்கன்னா இங்க சர்க்குலர் ரேஸ் ஒன்று நடக்குது, அதோட லென்த் கொடுத்துருக்காங்க. லென்த் அப்படின்னால என்னதான் இங்க டிஸ்டன்ஸ் தான் 950 மீட்டர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகே, அண்ட் ஏ அண்ட் பி ரெண்டு பேரோட ஸ்டார்டிங் ஸ்பீடு கொடுத்துருக்காங்க. ஏன்றவங்களோட ஸ்பீடு 18 கிலோமீட்டர் பர் ஹவர்னோ, பீன்றவங்களோட ஸ்பீடு என்ன கொடுத்துருக்காங்க 36 கிலோமீட்டர் பர் ஹவர்னு கொடுத்துருக்காங்க. ஸோ என்ன பண்ணுவோம், நம்மளுக்கு ரெண்டுமே என்ன கொடுத்துருக்காங்க ஸ்பீடு கொடுத்துருக்காங்க ரெஸ்பெக்டிவ்லி இன் த சேம் டைரக்ஷன். ரெண்டு பேரும் சேம் டைரக்ஷன் சேம் டைம்ல தான் என்ன பண்றாங்க ரேஸ் ஸ்டார்ட் பண்றதா சொல்லியிருக்காங்க. சேம் பாயிண்ட் ஆஃப்டர் ஹவு மெனி செகண்ட்ஸ் தே வில் மீட் த சேம் ஃபர்ஸ்ட் டைம் டு ஸ்டார்டிங் பாயிண்ட். ரெண்டு பேரும் ஃபர்ஸ்ட் டைம்ல ஸ்டார்ட் பண்ணது என்ன அப்படிங்கறதான் கேக்குறாங்க. ஸோ இதுக்கும் சேம் எல்சிஎம் எடுத்து தான் சால்வ் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா இவங்க ரெண்டு பேருக்கும் டைம் ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்கணும். அப்ப ஏன்றவங்களோட டைம் வேணும் அப்படின்னா என்ன பண்ணுவோம், டோட்டல் டிஸ்டன்ஸ் எவ்வளவு சொல்லியிருக்காங்க 950 டிவைடட் பை ஃபர்ஸ்ட் இருக்கிற பர்சனோடது 18 கிலோமீட்டர். ஸோ இதை சால்வ் பண்ணோம் அப்படின்னா கேன்சல் பண்ணோம் அப்படின்னா என்ன கிடைக்கும் 190 மீட்டர் 190 டைம் செகண்ட்ஸ் கிடைக்கும் இல்லையா. ஓகே, அடுத்தது பீன்றவங்களோட டைம் வேணும் அப்படின்னா என்ன சேம் 950 டிவைடட் பை என்ன டைம் கொடுத்துறோம் 36. ஸோ இதை கேன்சல் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கும் 95 செகண்ட்ஸ்ன்னு கிடைக்கும். ஓகேவா, அப்ப ரெண்டு பேரும் சேமா மீட் பண்ணிக்கிற டைம் வேணும் அப்படின்னா ரெண்டு பேருக்கும் என்னதான் பண்ணுவோம் எல்சிஎம் தான் எடுப்போம். அப்ப எல்சிஎம் எடுத்தோம் அப்படின்னா இதுக்கான ஆன்சர் என்ன வரும் 190க்கும் 95க்கும் எல்சிஎம் எடுத்தோம்னா என்னதான் கிடைக்கும் 190 தான் கிடைக்கும். அப்ப 190 தான் இதுக்கான ஆன்சர். ஆப்ஷன் பி தான் இதுக்கான ஆன்சர். ஓகே, தேங்க்யூ.